மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் ஒரு தங்கம் மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் சென்னை ஓட்டேரியைச் சேர்ந்த 11 வயதான தக்ஷன். தமிழர்களின் பாரம்பரிய கலையை சர்வதேச அரங்கில் நிலைநாட்டியதோடு 100க்கும் மேற்பட்ட பதக்கங்களை வாங்கி குவித்துள்ள சாதனை தமிழனின் முயற்சியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழர்களின் அடையாளங்களில் தனித்துவமானது சிலம்பக்கலை. மலேசியாவில் கடந்த வாரம் நடைபெற்ற சர்வதேச சிலம்பம் போட்டியில் சென்னை ஓட்டேரியைச் சேர்ந்த 11 வயதான தக்ஷன் ஒரு தங்கம் ஒரு வெண்கலம் என 2 பதக்கங்களை வென்று தமிழ்நாட்டின் பெருமையை உலகறியச் செய்துள்ளார். கொரோனா காலத்தில் தனது இல்லத்திற்கு அருகில் சிலம்பம் கற்றுத்தரப்பட்டதை பார்த்து அதன் மீது ஈர்ப்பு வந்து சிலம்பம் பயின்ற தக்ஷன் கடந்த 4 ஆண்டுகளாக 100க்கும் மேற்பட்ட பதக்கங்களை வாங்கி குவித்து சாதனைக்கு மேல் சாதனை நிகழ்த்தியுள்ளார். ஆரம்பத்தில் உள்ளூர் போட்டிகளில் சாதிக்க தொடங்கிய தக்ஷன் தேசிய அளவில் பல்வேறு பதக்கங்களை வென்று தமிழ்நாட்டின் தலை சிறந்த சிலம்பம் வீரராக உருவெடுத்துள்ளார். கேலோ இந்தியா, முதலமைச்சர் கோப்பை போட்டிகளில் தங்க பதக்கங்களை வாங்கி குவித்த தக்ஷனை பாராட்டி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கி ஊக்கப்படுத்தியுள்ளது. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் சென்னையில் ஆடிருக்கேன், அப்புறம் ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட்ல நிறைய ஆடிருக்கேன், அப்புறம் நேஷனல்ஸ் டெல்லிக்கு போய் 2 கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஏசியன் கேம்ஸ் விஜயவாடாவில் ஒரு சில்வரும் ஒரு கோல்டும் அடிச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டாக நடந்த மலேசியாவில் நடந்த இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்ல ஒரு கோல்டும் ஒரு பிரான்ஸும் வின் பண்ணியிருக்கேன். சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்க வெளிநாடு செல்வதற்கு பொருளாதார ரீதியில் பல்வேறு சிக்கல்களை சந்தித்தாலும் போட்டி முடிவு அறிவித்தவுடன் கவலையெல்லாம் மறந்து அழுதே விட்டேன் என்று பூரிப்படைகிறார் தக்ஷனின் தந்தை பாலாஜி. கண்டிப்பா அந்த ஒரு ஸ்கோர் போர்டு போடும் போதெல்லாம் பட்டுன்னு இருந்தது. அவ்வளோ பார்ட்டிசிபேஷனு, அவ்வளோ ஒரு வேர்த்து போய் கண்ணு கலங்கி அந்த நம்ம பிள்ளை ஜெயிப்பானா, இந்த பர்ஃபார்ம் பண்ணிட்டான், இதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த விஷயத்தை கேட்டோன்னே நான் கண்டிப்பாக அழுதுட்டேன். என் பையனை தூக்கி பிடிச்சிட்டேன். நான் இந்த டோனி எப்படி அவர் இது பண்ணுவாரோ அதை விட எக்ஸ்பிரஷன் ஆகிட்டு நான் அழுது அவனை தூக்கி கட்டி பிடிச்சிட்டேன். இது என் லைஃப்பில் என்னால் மறக்க முடியாது. என் ஒய்ஃபாக இருந்தது, அழுதுட்டாங்க. மலேசியாவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க விமான டிக்கெட் வாங்குவதே சிரமமாக இருக்கும் சூழலில் சிலம்ப விளையாட்டின் முக்கியமான உபகரணமான கம்பு மற்றும் வாள் ஆகியவற்றை விமானத்தில் எடுத்துச் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் கூடுதலாக 14,000 ரூபாய் செலுத்தி எடுத்துச் சென்றதாகவும் கூறுகிறார் தக்ஷனின் தாயார் ஸ்வாதி. அதாவது நம்ம முன்னாடி கேட்கும்பொழுது டிக்கெட் புக் பண்ணும்பொழுது எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துட்டு போகும்பொழுது அங்க செக்கிங்ல நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தமிழ்நாடு அரசின் 3 விழுக்காடு வேலை வாய்ப்பில் சிலம்பம் சேர்க்கப்பட்டாலும் பள்ளி அளவில் சிலம்பத்திற்கு அங்கீகாரம் வழங்கி பயிற்சியாளர்களை நியமித்து இலவசமாக கற்றுத்தரப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் தக்ஷனின் சிலம்பம் ஆசான் நந்தகுமார். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ஒரு சிலம்பத்துக்குன்னு ஒரு மாஸ்டர் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க நிறைய பேர் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தமிழ்நாடு அரசு மேலும் ஊக்கப்படுத்தினால் தக்ஷனை போல தமிழ்நாட்டிலிருந்து எண்ணற்ற வீரர்கள் படையெடுப்பார்கள் என்பதே நிதர்சனம். நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்த் ராஜுடன் செய்தியாளர் சடையாண்டி.